ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவோம். அது என்ன அப்படின்னா அதை தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இங்கே நான் தமிழில் பாருங்களேன், 5 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், அதை தான் நான் சொன்னேன், அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போது இங்கே இருக்கிற இந்த 5 சென்டென்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம அதை தான் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி பேசியிருக்கோம். நீங்கள் தமிழில் எங்கெல்லாம் அதை தான் அப்படின்னு பேச வரீங்களோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்க, தட்ஸ் வாட். தட்ஸ் வாட் அப்படின்னா அதை தான் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதை எப்படியே சொல்லலாம், அதுதான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தட்ஸ் வாட் அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் வாய் திறந்து பேசுங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களை இந்த தட்ஸ் வாட் வச்சு நிறைய சென்டென்ஸை நான் இங்கிலீஷில் பேச வச்சுருவேன். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இங்கே இருக்கிற 5 சென்டென்ஸ்க்கு உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியும். நான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதை தான் நான் சொன்னேன். எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. தட்ஸ் வாட். எல்லாருமே சேர்ந்து பின்னாடி பேசிட்டே வரணும். தட்ஸ் வாட், அதை தான் அப்படிங்கிறத பேசியாச்சு. நான் சொன்னேன். இப்போ இந்த சென்டென்ஸில் இருக்கிற டென்ஸ் என்ன அப்படின்னா பாஸ்ட். சொன்னேன் சொல்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? சேயோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சூப்பருங்க, செட். பேசலாமா? அதை தான் நான் சொன்னேன். தட்ஸ் வாட் ஐ செட். புரிஞ்சிருச்சா? தட்ஸ் வாட் ஐ செட். தட்ஸ் வாட் ஐ செட். அதை தான் நான் சொன்னேன். இப்போ அடுத்து பாருங்களேன், அதை தான் நான் கேட்டேன். அதை தான் நான் கேட்டேன். எப்படி சொல்லலாம்? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? எப்படி பேசலாம் அப்படின்னா தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க்ட். தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க்ட். அதை தான் நான் கேட்டேன். சேர்ந்து பேசுங்க. தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க்ட். அதை தான் நான் கேட்டேன். நெக்ஸ்ட் ஒன், அதை தான் நான் வாங்கினேன். அதை தான் நான் வாங்கினேன். சூப்பருங்க, நிறைய பேர் பின்னாடியே பேசிகிட்டே இருக்கீங்க. குட். தட்ஸ் வாட் ஐ பாட். வாங்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்னா பை. பையோட பாஸ்ட் ஃபார்ம் பாட். தட்ஸ் வாட் ஐ பாட். தட்ஸ் வாட் ஐ பாட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதைத்தான் நான் பேசினேன். அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதைத்தான் நான் பேசினேன்னா அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அதைத்தான் நான் பேசினேன். தட்ஸ் வாட். ஏன்னா நீங்கள் என் கூட சேர்ந்து பின்னாடி இந்த தட்ஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டே வாங்க. ஏன் அப்படின்னா நிறைய நேரங்களில் இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி வரும்னு சொல்லிட்டு நமக்கு நாளைக்கு மறந்துடும். நீங்கள் அதனால் என்ன பண்ணணும், பின்னாடி நீங்கள் அதை பேசிகிட்டே இருக்கணும். பேசுங்க. தட்ஸ் வாட், அதை தான் நான் பேசினேன். ஐ டாக்ட். தட்ஸ் வாட் ஐ டாக்ட். அதைத்தான் நான் பேசினேன். இப்போ ஃபைனல் சென்ஸ் பாருங்கள், அதை தான் நான் பார்த்தேன். அதைத்தான் நான் பார்த்தேன். தட்ஸ் வாட் ஐ சா. அதைத்தான் நான் பார்த்தேன். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் வேர்ப் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற வேர்ப் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. இதை நீங்கள் ப்ரெசண்ட்டுக்கும் பயன்படுத்தி பேசலாம். அதை தான் நான் பார்க்குறேன், அதை தான் நான் சொல்கிறேன், அதை தான் நான் கேட்குறேன், அதை தான் நான் வாங்குகிறேன், அதை தான் நான் பேசுகிறேன். இதை நீங்கள் அந்த வேர்ப் அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெசண்ட்டுக்கும் பயன்படுத்தலாம். நீங்கள் இந்த கான்செப்ட் வச்சு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட்டு மாற்றி பேசி பாருங்களேன். அதை தான் அவன் சொன்னான். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வாட் ஹீ செட். தட்ஸ் வாட் ஹீ செட். அதை தான் அவன் வாங்கினா. அதை தான் அவன் வாங்கினா. தட்ஸ் வாட் ஷீ பாட். தட்ஸ் வாட் ஷீ பாட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அதை தான் நாங்கள் பார்த்தோம். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வாட் we saw. தட்ஸ் வாட் we saw. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அதை தான் நீ சொன்ன ஆனால் அவன் கேட்கல. அதைத்தானே நீ சொன்ன ஆனால் அவன் கேட்கல. எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வாட் யூ செட்.
தட்ஸ் வாட் யூ செட். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஜெக்டை மாற்றி வேர்பை மாற்றி அதுக்கு முன்னாடி தட்ஸ் வாட் அப்படிங்கிற இந்த வேர்டை நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா எவ்வளோ சென்டென்ஸை நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஈஸியாக புரிஞ்சிருச்சாங்க. நான் ஒன்றேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சாலும் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நிறைய சென்டென்ஸை நீங்களாவே பேசி பழகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கான்செப்டில் 4 வேறு சென்டென்ஸ் இப்போ எழுத போகிறேன். அந்த 4 சென்டென்ஸ்க்கும் உங்களால் இப்போ ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். கண்டிப்பாக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிற 4 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே தயவு செய்து வாய் திறந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பேசுங்க. உங்களால் முடிந்தால் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதை தான் நான் எதிர்பார்த்தேன். இதை நம்ம பேச்சுலக்கில் அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம அதைத்தான் அப்படிங்கிறத பேசணும். அதைத்தான் அப்படின்னா தட்ஸ் வாட். சேர்ந்து பேசுங்க, யாரும் சும்மா இருக்கக்கூடாது. தட்ஸ் வாட், அதை தான் நான் எதிர்பார்த்தேன். பாஸ்ட் டென்ஸில் நம்ம இந்த சென்டென்ஸ் பேசியிருக்கோம். எதிர்பார்த்தேன் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். அதை தான் நான் எதிர்பார்த்தேன். செகண்ட் பாருங்க, அதுதான் எனக்கு வேண்டும். அதுதான் அப்படின்னு பேசினாலும் நம்ம தட்ஸ் வாட் வச்சு தான் பேசணும். பேசலாமா? தட்ஸ் வாட் ஐ வாண்ட். பேசுங்க பார்க்கும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். அதுதான் எனக்கு வேண்டும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பேசலாமா? சூப்பருங்க. நிறைய பேர் பின்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே வர்றீங்க. தட்ஸ் வாட் ஐ லைக். எல்லாம் சேர்ந்து பேசலாமா? அதுதான் எனக்கு பிடிக்குது, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தட்ஸ் வாட் ஐ லைக். இதை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசியிருக்கோம். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், அதை தான் நீ செய்ய வேண்டும். அதைத்தான் நீ செய்யணும். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வாட் நீ செய்ய வேண்டும். எப்படி சொல்லணும் இதை? சூப்பருங்க. நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவ்வளோதாங்க. எல்லாம் சேர்ந்து பேசலாமா? தட்ஸ் வாட் யூ ஷுட் டூ. தட்ஸ் வாட் யூ ஷுட் டூ. அதைத்தான் நீ செய்ய வேண்டும். ஓகே ஒன்ஸ், இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த தட்ஸ் வாட் அப்படின்னா தமிழுக்கு அதை எப்படி பேசணும்னு சூப்பராக கற்றுக்கிட்டாச்சுங்க. அதை தான் அதுதான் அப்படின்னா தட்ஸ் வாட். மறந்துடாதீங்க, என்றைக்கும் நீங்கள் இதை மறந்துடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. இப்போது ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 3 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே மறக்காமல் எல்லாருமே தயவு செய்து உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தட்ஸ் வாட் அப்படிங்கிறத வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் பேசணும். இப்போ அடுத்து பாருங்களேன், நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா அடிக்கடி இதை தான் இதுதான் அப்படின்னு பேசுவோம் பார்த்தீங்களா? இதைத்தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் வார்த்தைக்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தாங்க. திஸ் இஸ் வாட் அப்படின்னா இதை தான் இதுதான் அப்படின்னு அர்த்தம். இங்கே நான் தமிழில் 5 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதைத்தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் நீ கேட்கல. இதைத்தான்ப்பா சொன்னோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை தான் நாங்கள் சொன்னோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. உங்களுடைய ஆன்சர் என்ன பண்ணுங்கள்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. பின்னாடியே பேசிகிட்டே வரணும். எப்படி பேசலாம்? இதைத்தான் நாங்கள் சொன்னோம். திஸ் இஸ் வாட் நாங்கள் சொன்னோம். பாஸ்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் பேசியிருக்கோம். நாங்கள் அப்படின்னா வி, சொன்னோம் அப்படின்னா செட். இதைத்தான் நாங்கள் சொன்னோம். சேர்ந்து பேசுங்க. திஸ் இஸ் வாட் வி செட். எப்படியாவது நான் உங்களை இந்த வீடியோ முடியும் போது இந்த கான்செப்டில் தெளிவாக இங்கிலீஷில் பேச வச்சுருவேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. செகண்ட் பாருங்கள், இதைத்தான் அவன் வாங்கினான்.
ஏதோ ஒரு புது திங்ஸை நம்ம பார்ப்போம் நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட, நம்ம சொல்லுவோம் இதைத்தான் அவன் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதைத்தான் அவன் வாங்கினான். எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க, கரெக்டாக பேசிட்டீங்க. திஸ் இஸ் வாட், அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். வாங்கினான், he bought. This is what he bought. சேர்ந்து பேசுங்க. This is what he bought. இதை தான் அவள் பேசினாள். ஆன்சர் தெரிஞ்சிச்சா? சூப்பருங்க, பேசுங்க பார்க்கும். This is what talked. This is what she talked. This is what she talked. இதைத்தான் அவள் பேசினாள். ஃபோர்த் ஒன் பாருங்க, இதை தான் நீ கேட்டாய். This is what you கேட்டாய். கேட்குறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஆஸ்க். கேட்டாய், ஆஸ்க்ட். ஃபைனல் பாருங்க, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? This is what, நாங்கள் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். எதிர்பார்த்தோம், எக்ஸ்பெக்டட். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். இந்த 5 சென்டென்ஸை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களால் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக நல்லா புரிஞ்சு பேச முடிஞ்சிருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரியாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கலாம் கிடையாதுங்க. எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி தான் அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இன்றைக்கி ஒரு கான்செப்ட் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க, தெளிவாக அதை நீங்கள் பேசி பழகிட்டீங்க. சூப்பர், சந்தோஷம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு கான்செப்டை கற்றுக்குங்க. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில்லை நம்ம என்ன பண்ண முடியும், நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இதை தான் அப்படின்னா திஸ் இஸ் வாட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதை தான் எப்படி சொல்லலாம்? அதாவது அதை தான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கும். நான் இங்கே எழுதுகிறேன். That's what. That's what அப்படின்னா அதைத்தான், அதுதான் அப்படின்னு அர்த்தம். This is what அப்படின்னா இதைதான், இதுதான் அப்படின்னு அர்த்தம். This is what வச்சு நான் இங்கே சில சென்டென்ஸ் இப்போ எழுத போகிறேன். அதுக்கு உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே நான் 3 தமிழ் சென்டென்ஸ் எழுதிருக்கேன். இது உங்களுக்கான டெஸ்ட். எனக்காக தயவு செய்து ப்ளீஸ் நீங்கள் இந்த 3 சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு தயவு செய்து வாயை திறந்து பேசுங்க. உங்களை எப்படியாவதுங்க இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதனால தான் இந்த மாதிரி சின்ன கான்செப்டை வச்சு நான் நிறைய சென்டென்ஸை ஃபஸ்ட்டு உங்களை பேச சொல்லிக் கொடுக்குறேன். பேசலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுதான் எனக்கு பிடித்திருக்கிறது. இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். This is what I like. This is what I like. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதான் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுதான் எங்களுக்கு தேவை. இதுதான் எங்களுக்கு தேவை. ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். This is what we need. நீட் அப்படின்னா தேவை, வாண்ட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் எங்களுக்கு தேவை. This is what we need. ஃபைனல் சென்ஸ் பாருங்க. இதைத்தான் நீ செய்ய வேண்டும், இதைத்தான் நீ செய்யணும். This is what you should do. This is what you should do. This is what you should do. Okay, இப்போ ஃபைனலா இங்க நான் 2 தமிழ் சென்டென்ஸ் எழுதிருக்கேன். இந்த 2 தமிழ் சென்டென்ஸ்க்கு எக்ஸாக்ட்டா என்ன மீனிங் வரும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்ல நீங்க சொல்லுங்க.